வாங்கம்மா, இன்றைக்கி பாட்டி வீட்டில் குடமிளகாய் சட்னிம்மா. 2 குடமிளகாய் எடுத்துருக்கேன். வானில் எண்ணெய் விட்டுக்கோங்கம்மா. எண்ணெய் விட்டுட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 பருப்பும் போட்டு நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. நல்ல செவக்க வறுத்தப்போ 4 துண்டு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுமா. கொஞ்சம் பல்லாரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறதுக்கப்புறம் அதுக்கு தேவைக்கேற்ப தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்மா. தேங்காயும் போட்டு நல்லா கிளறுங்கம்மா. இங்கே பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன புளித்துண்டும் போட்டுக்கோங்கம்மா. புளித்துண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். லேசாக புளி போட்டுக்கோங்க. இப்போது குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கதை நான் வதக்குங்கம்மா. இது நீர் சத்து உள்ளதுமா, ரொம்ப வதக்கிறாதீங்க. ஆனால் வதக்கும் போதே நல்ல மனம் நல்லா இருக்குமா. புளித்துண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிக்கோங்கம்மா. உப்பும் போட்டுக்கோங்கம்மா. இது நல்லா இருக்குமா. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமா. இதுக்கு தோசை, இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாமா. இங்கே பாருங்கள், இப்போ தோசைக்கே சாப்பிடும்போது நல்ல ருசியாக மணமாக இருக்குமா. குடமிளகாய் சட்னி நல்லா மணமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கம்மா சாப்பிட்லாம். மிளகாய் சட்னி ரெடி.